வரேன் போ. வா. இப்ப என்னதான் முடிவு? அம்மாவை வந்து கூப்பிடுறீங்களா இல்லையா? நான் வர மாட்டேன், வரவே மாட்டேன். அவளாதானே போனா, அவளே திரும்ப வரட்டும். பா இப்படி சொன்னா எப்படிப்பா? அம்மா நீங்க சொன்னாதான் வருவேன்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லிருக்காங்கப்பா. டேய், இந்த வயசுலயும் வீட்டு வாசப்படி தாண்டி போற அளவுக்கு கொடுப்பும் திமிரும் இருக்குன்னா வரட்டும் அவளே, நான் வர மாட்டேன். பா அம்மா மேலேயே தப்பு இருக்கட்டும்பா. நீங்க போய் பேசினா அவங்க வந்துருவாங்கப்பா. நான் ஒன்னும் அவளை வீட்டை விட்டு போக சொல்லியே. இல்ல எனக்கு புரியல. சொன்னதான் தப்பா? அவங்க வீட்டை விட்டு வெளில போக முடிவெடுக்க வச்சுதே நீங்க தானே. ஏதாவது பேசி கூப்பிட்டு வாங்க போங்க. ஓ, அண்ணே அட்வைஸ் பண்றீங்களோ? பண்ணுங்க பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? உங்க அம்மாவோட வளர்ப்பு எப்படி பாத்தீங்களா? இதான் இந்த மாதிரி பேசுறதுனால தான் அவங்க கிளம்பி போனாங்க. ஓ, அப்போ போனது தப்பு இல்ல, நான் பேசுனதுதான் தப்பு. இது பாருங்களேன், யார் பண்ணது தப்பு யார் பண்ணது சரியில்லை நான் சொல்ல வரல. யார் மேல பிரச்சனைன்னு யோசிச்சா இந்த வீட்டுல பிரச்சனையே வராது. இது பாருங்க, என்னைக்கும் இந்த வீட்டுல இருக்கிறனால பிரச்சனை வந்ததே கிடையாது. வெளில இருக்கிற அந்த அண்ணத்தினாலதான். அது போல நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏய், அவ வேணா வீட்டுக்கு வெளியே வாழலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம வீட்டு பொண்ணு. இதுதான் பிரச்சனையே. நீங்க பெத்த புள்ள நாங்க 4 பேர் இருக்கிறோம். எங்களை விட அந்த அண்ணன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா? பாத்தியாட செல்லக்கிளி, செண்பகவள்ளி போட்ட விதை எப்படி விஷமா வளர்ந்து நிக்குதுன்னு.